ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கக்கூடியது, நிறைய நபர்கள், குறிப்பாக சற்று வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அவர்களுக்கும் இந்த யோகக்கலை நல்ல முறையில் சென்றடையணும். நம்ம அப்பப்போ நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு ஒரு நாற்காலியில் அமர்ந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகளை கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் எப்படி பெறுவது. இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், நேரமில்லாதவர்கள், தொடர்ந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளை அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, மன அமைதி இருக்கணும். நிறைய இடத்துல இன்றைக்கு இருக்கக்கூடியது சுகர், அந்த நீரிழிவு எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த சுகர் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி மன அமைதியாக இருக்கணும். ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். நம்ம உடம்பில் பிராண ஆற்றல் நன்றாக இயங்கணும். நாம் நிறைய வாழ்க்கையில் கற்றுருக்கோம், எனக்கு நிறைய தெரியும், நிறைய படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் எப்படி அமரணும், எப்படி நாம் மூச்சில் எப்படி கவனம் செலுத்தணும், ஒரு சரியான மூச்சு அப்படிங்கிறது, மூச்சு உள்ளே போகும்போதும் மூச்சு வெளியே வரும்போதும் நம்ம உணர்வு எப்படி இருக்கணும். அப்போ நிமிர்ந்து உட்கார்ந்தோம் அப்படின்னாலே அதிலே அவ்வளவு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இப்போ தரையில் அமர முடியாதவர்கள், நாற்காலியில் உட்கார்றவங்க கூட எல்லோரும் எப்படி உட்கார்றாங்க, முதுகுத்தண்டெல்லாம் சாய்ச்சி அப்படி தான் கீழே குனிஞ்சு தான் உட்கார்றோம். அப்போ நமக்கு முதுகுத்தண்டினுடைய இயக்கம் சீராக இருக்காது. ஸோ இன்றைக்கு நாம் எப்படி பார்க்க போகிறோம், ஒரு நாற்காலியில் அமர்ந்தால் யோக நெறிப்படி எப்படி உட்காரணும், அப்படி உட்காருவதனால் நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன, இதை நீங்கள் ஒரு பயிற்சியாக, இது வரைக்கும் நம்ம நாற்காலியில் சாய்ஞ்சே உட்கார்ந்து பழகிட்டோம். இப்போ நம்ம முதுகுத்தண்டு திடமாக இருப்பது தான் யோகக்கலை. உங்கள் மனதில் கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அழகாக நாற்காலியில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முதுகுத்தண்டோடம் சீராக இயங்கும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, முதல்ல எப்படி நேராக அமர்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து நாம் எதில் கவனம் செலுத்தணும், அந்த சுவாசத்தில், பிராணனில், மூச்சில், அதில் எப்படி கவனம் செலுத்தணுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து எது சரியான மூச்சு பயிற்சி, மூச்சு உள்ளே இழுக்கும் போது நம்ம உடம்புல என்ன நடக்கணும், மூச்சு வெளியே விடும்போது உடம்புல என்ன நடக்கணும், அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூன்றையும் நீங்கள் கரெக்டாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து தினமுமே ஒரு 5 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். முதுகுத்தண்டுடன் சீராக இருக்கும், மன அமைதி கிடைக்கும். சுவாசத்தில் ஆழ்ந்து கவனம் செலுத்தும் பொழுது நமக்கு ஒரு சாந்தம் நிச்சயமாக கிடைக்கும். டிப்ரெஷன், டென்ஷன் இல்லாமல் வாழலாம். அடுத்து நாம் நாற்காலியில் அமர்ந்தே பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அருமையான முத்திரைகள் பார்க்க போகிறோம். மன அமைதியை தரக்கூடிய முத்திரையை பார்க்க போகிறோம். ஒரு தியான பயிற்சி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு 10 நிமிடத்திற்குள் நாம் மன அமைதி பெறலாம். முதுகுத்தண்டு திடமாக இருக்கும், வாழ்க்கை அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். சுகர் வராமல் சுகரை கண்ட்ரோலுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளையும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நாம் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாற்காலியில் அமர்ந்து தான் சாப்பிடக்கூடிய பழக்கத்திலே இருக்காங்க. பரவாயில்ல. இப்போ அவங்கள நீங்கள் நாற்காலியில் அமர்ந்த உடனே, காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நாற்காலியில் உட்காந்துக்கோங்க, பின்னாடி சாயக்கூடாது, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. அடிமுதுகிலிருந்து தலை உச்சந்தலை வரைக்கும் அந்த முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ கண்களை மூடி அந்த உடல் தலை முதல் கால் வரை அந்த தசைகளுடைய வெளித்தசைகளை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடிமுதுகிலிருந்து தலை வரைக்கும் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு 30 வினாடிகள் முதல் ஒரு 60 வினாடி, 1 மினிட். உங்கள் உணர்வு கையில், காலில் எதுலேயுமே ஒரு சேக் இருக்கக்கூடாது. அடிமுதுகிலிருந்து தலை வரைக்கும் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம். இதில் மட்டும் நீங்கள் ஒரு 1 நிமிடம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். உடலில் எந்த ஒரு அசைவும் வேண்டாம். கண்களை மூடி எனது முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றது. அந்த முதுகுத்தண்டிலே உங்கள் மனசை வைங்க. அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு, அந்த முதுகுத்தண்டோடம் நேராக இருக்கின்றது.
இதில் ஒரு 1 மினிட் அப்படியே நீங்கள் உட்காருங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு சாந்தமும் அமைதியும் கிடைக்கிறத உணர முடியும். அப்போ முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும் பொழுது அடியிலேருந்து அந்த பிராணாற்று கரெக்டாக மேலே போகும், கரெக்டாக கீழே வரும். இப்போ இது 1 நிமிடம் முதல் பயிற்சி. 2வது பயிற்சி கையை அந்த மாதிரி வச்சுட்டு முட்டியில் வச்சுட்டு மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. 1 நிமிடம் அதில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் உணர்வு முதல்ல மூச்சோடு உள்ளே போகட்டும், மூச்சோடு வெளியே வரட்டும். அந்த 1 நிமிடம் வேறு எந்த சிந்தனை இல்லாமல் அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சில் கவனம் செலுத்தும் பொழுதே ஒரு அமைதி வர ஆரம்பிச்சிடும். இதில் 1 நிமிடம் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்குது, முதுகுத்தண்டு நேராக இருக்குது. இப்போ நான் மூச்சில் கவனம் செலுத்துகின்றேன். அடுத்து கொஞ்சம் நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன போகிறோம், மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே பெய்கிடணும். இது அடுத்த முயற்சி. உங்கள் உணர்வு அதில் வைக்கணும். இது உங்களுக்கு உணர முடியல அப்படின்னா கையை இந்த மாதிரி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. சிலருக்கு சார் எப்படி அதில் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா கையை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்கிடணும். இது உதர விதானம். அப்போ தான் நம்ம உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். இப்போ கையை வச்சுட்டு அடுத்த பயிற்சி ஆழ்ந்த மூச்சு. மெதுவாக இன்ஹேல் பண்ணுறோம், மெதுவாக எக்ஸேல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 10 முறை. இதிலேயே மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும். 5 முறை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த 5 முறை மூச்சு உள்ளே இழுக்கும்போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றேன். மூச்சு வெளியே விடும் பொழுது எனது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மனக்கவலை உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குகின்றது. அந்த உணர்வோடு இந்த உணர்வோடு ஒரு 10 முறை பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நாம் நல்ல ஆழ்ந்த அமைதி கிடைப்பதற்கும் மன அழுத்தம் நீக்குவதற்குரிய சின்முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. கண்ணை முடிக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் உடலை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகு தண்டுவடம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் இந்த பொசிஷனில் அப்படியே இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ பேங்கரியாசன் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இன்சுலின் சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். கால் பாத நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய, நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடிய சுமண முத்திரை பார்க்க போகிறோம். கைகள் இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வர்றது. 1 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இதை பார்ப்பவர்கள் சற்று வயதானவர்களும் பார்க்கலாம், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் பார்க்கலாம், அலுவலகத்தில் கம்பெனியில் ஒரே இடத்துல அமர்ந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்களும் பார்க்கலாம். சார் எனக்கு பயிற்சி செய்ய நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்துடுங்க, வந்து நாற்காலியில் உட்காந்துக்கோங்க. இன்றைக்கு பார்த்த பயிற்சியை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 நிமிடம் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். உடல் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. கண்ணை மூடி இந்த உடலை ஒரு சிலையாட்டம் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி எல்லாம் பிராண ஆற்றல் நமக்கு நன்றாக கிடைக்கும். இது ஒரு 1 மினிட் பண்ணிக்கோங்க. அடுத்த 1 நிமிடம் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. கண்ணை மூடி அந்த மூச்சோடையே சேர்ந்து உங்கள் உணர்வு வரட்டும், மூச்சோடையே சேர்ந்து உங்கள் உணர்வு போகட்டும். அடுத்து நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ நம்ம பார்த்த 3 முத்திரைகளை இன்றைக்கி பண்ணிக்கோங்க. 3 முத்திரை பார்த்துருக்கோம். சின் முத்திரை அது பண்ணிக்கோங்க, வருண முத்திரை பண்ணிக்கோங்க, சுமுன முத்திரை பண்ணிக்கோங்க. 2 நிமிடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்களை மூடி நிமிர்ந்து உட்காந்து அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் 1 நிமிடம் வாட்ச் பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அந்த 10 நிமிடத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு இரத்த அழுத்தம் வராது, இதய துடிப்பு சீராக இருக்கும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயக்கும், சுகர் இருந்தாலும் கட்டுக்கோப்புக்கு வரும். இன்றைக்கு சுகர் இல்லை, இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க, ஃபியூச்சரில் சுகரே வராது. மன அழுத்தம் நீக்கும், மன அமைதியோடு வாழலாம். எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக கொடுக்குறோம். இன்னும் வருகின்ற பகுதிகளில் மிக நல்ல பயனுள்ள எளிமையான பயிற்சிகளாக பார்க்க உள்ளோம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.